வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு பல்வேறு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்க்கு 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பே பார்த்தீங்கன்னா 34,800 வரைக்கும் தராங்க. இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட். இதற்கு பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பே பார்த்தீங்கன்னா 20,200 வரைக்கும் தராங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 20,200 வரைக்கும் தராங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. இதற்கான இறுதி நாள் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 17/1/2021 தான் லாஸ்ட் டேட்டு. இதற்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் நோ எக்ஸாம். ஓகேங்களா. இதற்கு பார்த்தீங்கன்னா மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதை பற்றின எலிஜிபிலிட்டி கண்டிஷன்லாம் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா 1/4/2020 அன்று உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயது முடிந்திருக்க வேண்டும் மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயது வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இயரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/4/1995 இருந்து 31/3/2020க்குள்ளார நீங்கள் பிறந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டகிரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி அல்லது எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 1 மற்றும் 2, அதாவது முதல் 2 பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. மூன்றாவது பதவிக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட்டு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி. ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2017, 18, 19, 20ஆம் ஆண்டுக்குள்ளார நீங்கள் டோர்னமெண்ட்டோ அல்லது ஈவெண்ட்டோ நீங்கள் கலந்துருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான போட்டிகளில் நீங்கள் கலந்துருக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேஷ்னலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டு, நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸு, நேஷ்னல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அல்லது டிரைவ் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான் ஃபஸ்ட்டு 3 பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பிளேஸ் பிடிச்சிருக்கவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபேஸஸ் வைப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இரண்டாவது ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபீல்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது எந்த இடத்துல வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. இதற்கு பார்த்தீங்கன்னா என்ஓசி பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வைக்கணும். இன்னும் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருப்பேன். அப்ளை லிங்க்குன்னு தனியாக இருக்கும், நோட்டிஃபிகேஷன் தனியாக லிங்க் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியாகவும் நீங்கள் வைக்கலாம், அல்லது உங்களுக்கு கொடுத்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயன்படாவிட்டாலும் மற்றவர்களுக்கு இது பயன்படும், அதனால் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.